நாம் தேவனுடைய செய்திகளை செல்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உடைந்த மதில்களை கட்டி எழுப்புவது எப்படி. உடைந்த மதில்களை கட்டி எழுப்புவது எப்படி என்ற தலைப்பில் செய்திகள் உங்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். நெகமியா காலத்தில் வாழ்ந்த காலங்களில் நம் தேவனுடைய எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதை சுற்றியிருந்த மதில்கள் எல்லாம் என்ன செய்தது? இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து எல்லாத்தையும் என்ன செய்தாரு? உடைச்சி நோக்கி போட்டார். அப்படி கிடக்கும்போது இந்த எருசலேமில் அநேகர் இருந்தார்கள். நல்ல ஜெபிக்கிறவர்கள், பக்தி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் இருந்தார். அதனால் யாரும் அந்த ஆணையத்தை சரிப்படுத்துவோன்னு சொல்லி இருக்கிற முன் வரல. இந்த நெகேமியா என்பவனை குறித்து நாம் பார்க்கிறோம். 1:1 நெகேமியா 1:1 வாசிக்கிறோம். யூதா கோத்திரத்து அகலியாவின் குமாரன் நெகேமியா என்று வாசிக்கிறோம். நெகேமியா என்றால் தேவனே என்னுடைய ஆறுதல் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனே என்னுடைய ஆறுதல். அவர்தான் எனக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். எனக்கு அவர்தான் என்னை ஆதரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர். அதுதான் எனக்கு எப்போதும் ஒரு இழைப்பாறுதலை தருகிறவர், சந்தோஷ சமாதானத்தை தருகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்தான். அவர் எனக்கு நல்ல ஆறுதலாக இருக்கிறவர் என்று சொல்லி அவனுடைய பெயருக்கு அர்த்தம். அல்லேலூயா. பெற்றோர் பாருங்க எப்படி பேர் வச்சிருக்காங்க. நோவாவுக்கு ஒரு பேர் வச்சாங்க. நோவாவுக்கு பேர் வச்சாங்க. நோவான்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பிரயாசங்களில் நம்மை தேற்றுவான். நம்முடைய முயற்சி பிரயாசங்களில் தேற்றுவான் என்று தேற்றுகிற பிள்ளைகளாக. அல்லேலூயா. வயதான பிறகு பெரியவர்களை தேற்றணும், தாங்கணும், அவர்களை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனே என் ஆறுதல் என்று சொல்லி அவன் பெயர் கேட்டபடியாக அவனும் தேவனுக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருந்தான். தேவனுக்கு இவன் என்ன செய்கிறான்? ஆறுதல் செய்கிறான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு ஆறுதலாக இருக்காரு, அவன் தேவனுக்கு ஆறுதலாக இருக்கான். அப்படியே பெர்சிய ராஜாவின் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். சூசான் என்ற பட்டணத்தில் இந்த ராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். என்ன வந்தான்? பானபாத்திரக்காரன் அப்படின்னா சமையல் கலை படித்தவனாக இருக்கணும். சமையல் கலை படித்திருந்தாதான் ராஜாவுக்கு நல்ல ஆகாரங்கள்லாம் செய்து கொடுக்க முடியும். இல்லையா? இதெல்லாம் கொடுக்கணும். ஆகாரங்கள்லாம் கொண்டு கொடுக்கிறது இவன். மற்றவங்க சமைப்பாங்க. ஆனால் இவன் தான் அதை என்ன செய்யணும்? இன்னைக்கு இதை செய், இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு புளி சோறு செய், இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தான் சொல்லணும். எல்லாத்தையும் தான் சரிப்படுத்தணும், செய்ய வைக்கணும். நல்லா இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். உப்பு, உரப்பு, புளிப்பு, உவர்ப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த சாப்பாட்டில் விஷம் எதுவும் கலந்துருக்குதா, வேற ஏதாவது கலப்படங்கள் இருக்குதா, சுத்தமாக இருக்குதா, பாலில் தண்ணி இருக்குதா, எல்லாம் என்ன செய்யணுமா பார்த்து செக் பண்ணி ராஜாவுக்கு கொடுக்கணும். அந்த பொறுப்பில் பல வருஷங்களாக என்ன செய்யறான்? உண்மையாக இருக்கிறான். அல்லேலூயா. உண்மையாக இந்த வேலைகளை செய்யறான். அதுபோல நாமும் எந்த வேலையாக இருந்தாலும் என்ன செய்யணும்? உண்மையா செய்யும்போது ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய உண்மையை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த நெகமியா குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் முதலில் என்ன செய்கிறான் என்று கேட்டால், நெகமியா ஒரு விசாரிக்கிற மனிதனாக இருக்கிறான். நெகமியா செய்கிறான்? விசாரிக்கிற மனிதன். விசாரிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? விசாரிக்கிறவர்களாக இருக்கும். விசாரணை என்பது ரொம்ப முக்கியம். கோர்ட்டில் என்ன செய்வாங்க? விசாரிக்கிறாங்க, போலீஸில் விசாரிக்கிறாங்க,
எல்லா இடங்களையும் விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பொருளை கடைக்கு வாங்க போனால் பார்த்து விசாரித்து தான் வாங்குறீங்க. ஜவுளி கடைக்கு போனால் பல மணி நேரங்கள் விசாரிக்கிறீங்க. இப்படியாக ஒரு கீரை விட்டுட்டு வந்தால் கூட விசாரித்து தான் வாங்குறீங்க. நல்ல கீரையா, புழு பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்குகிறவன் என்ன செய்வான்? பைபிள் சொல்லிட்டு நீதிமொழிகளில் வாங்குகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்று சொல்லுவான். நல்லதல்ல, இது நல்லா இல்லைம்மா, கீரைன்னா புழுட்டு வச்சியாக இருக்கு, இது கொண்டு போனால் வீட்டில் திட்டுவாங்க, என் மனைவி திட்டுவா, எவ்வளோ வாங்கிட்டு இல்லையாப்பா, ஆனால் நல்லதாக இருக்கும், அவங்க சொல்கிறதே இல்லது. இப்படி அதை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி கடைசியில் ஏதாவது 20 ரூபா சொன்னால் 10 ரூபாய்க்கு கொடுத்து கேட்டு 15 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபா சொல்கிறத இப்படி சொல்லி 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 அது சரி கொண்டு வையா கண்டுபிடிச்சிக்கலாம், குறைச்சிக்கலாம். கீரை பாட்டிகிட்ட கூட என்ன செய்யலாம், சாட்சி தான் வாங்குறோம். கொள்ளுகிறவன் நல்லதில்லை நல்லதில்லை என்பான், போய்விட்ட பின்பு மெச்சி கொள்வான். போய்விட்ட பின்பு அதை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போகும்போது நல்ல கீரை இன்னைக்கு 20 ரூபா கொடுக்கலாம், நம்ம 15 ரூபாய்க்கு பேசி என்ன செய்யலாம், சாட்சி வாங்கிட்டு வந்துட்டோம், சரி ஒரு நல்ல ஒரு கூட்டு செய்து சாப்பிடும் சொல்லி மெச்சு கொள்வான். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நல்லா எவ்வளோயா? ஆமாம், அவங்களோட சூழ்நிலையை பார்க்கணும். அவங்க கிராமம் வயசு எது அறுத்து கட்டி சுத்தம் பண்ணி நல்லா கொண்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும்னா கூட 10 ரூபா கொடுக்கணும். ஏன்னா இப்போ டீலாம் விலை கூடிடுச்சு, 15 ரூபா ஆயிடுச்சான். இங்கே கோயில்பேட்டில் கூடலன்னு நினைக்கிறேன், சென்னையில் கூடிடுச்சான். அதனால் அந்த ஆட்களை பொறுத்து வயசானவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு கேட்ட மாதிரி கொடுத்துடணும். சும்மா கேட்டால் கூட நம்ம ஒரு 50 பைசா கொடுப்போம்ல, 50 ரூபாய் 10 ரூபாயாவது கொடுப்போம்ல பாவம்னு சொல்லி. அது மாதிரி விற்கிறவங்களுக்கு கேட்டால் கொடுப்போம். சோதரம் அப்படியாக நம்ம எல்லாம் விசாரித்து தான் வாங்குகிறோம் இல்லையா? நாம் எல்லாம் விசாரித்து தான் எல்லாமே செய்கிறோம். நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறோம், பக்கத்தில் இருக்கவங்களை விசாரிக்கிறோம், சொந்தக்காரங்களை விசாரிக்கிறோம், எல்லாரையும் விசாரிக்கிறோம். சரி, விசாரிப்பது நல்லது. நெகேமியா 1:2 வாசியங்கள். மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள், சிறைப்பின் மீண்டு தம்பினர் விசாரித்தேன். சரிங்களா? நெகேமியாவுக்கு விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு விசாலமான இருதயம் இருந்தது. அல்லேலூயா! விசாரிக்கிற ஒரு நல்ல இருதயம் உள்ளவனாக இருந்தா தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கணும்? விசாரிக்கிற ஒரு நல்ல குணம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், நல்ல உள்ளம் இருக்கணும். அல்லேலூயா! எல்லாம் அந்த செல்வம்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் விசாரிக்கிறாங்களா? அதை போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவன் என்ன செய்வான், நீ கொஞ்சம் ரூபா கொடுப்பா, இவ்வளோ தூரம் விசாரிக்கிறீங்களா, கட்டுவான் கூடுதுன்னு ஒரு கேட்பான். நம்ம யாரையும் விசாரிக்கவே பயப்படுவோம், ஏன்னா காசு கேட்டுருவான். அப்படின்னு கேட்கறது நிறைய பேர் விசாரிக்கிறது இல்லை. ஏதாவது கேட்டுருவான், நம்மகிட்ட காசு கேட்டுருவான், கஷ்டத்தை சொன்னோம்னா நம்ம ஏதாவது செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டு சோத்திரம் போயிட்டு வாப்பா, மக்கா கவனிக்கிறேன், போயிட்டு வா அப்படியே நம்ம உதறிட்டு போயிடுவோம். ஆனால் நெகேமியா பாருங்க, விசாரிக்கிற ஒரு நல்ல சுவாபம் இருக்கிறது. அல்லேலூயா! ஒரு நல்ல சுவாபம், விசாரிக்கிற உள்ளம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உள்ளம் இருக்கணும். உலகத்தார்கள் விசாரிக்கிறாங்க, முஸ்லீம் விசாரிக்கிறாங்க, இந்துக்கள் விசாரிக்கிறாங்க, எல்லா புற மதஸ்தர்கள் விசாரிக்கிறாங்க. அதை காட்டிலும் நமக்கு என்ன இருக்கணும்? அதிகமான விசாரிக்கிற குணம் இருக்கணும். அல்லேலூயா! விசாரிக்கிறாங்களே, இந்துக்களாக இருந்தாலும் விசாரிக்கிறாங்கல்ல, அதை விட நீங்கள் அதிகமாக விசாரிக்கணும், நல்ல உள்ளத்தோடு விசாரிக்கணும். அவங்களுக்கு சில தேவைகள் இருந்தால் கூட அதையும் நீங்கள் சந்திக்கணும். அல்லேலூயா! ஆமாம், நிஜமையாக பாருங்க, அவன் விசாரிச்சுட்டு
சொல்றாங்க 3ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கு அவர்கள் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, சுட்டரிக்கப்பட்டார்கள். விசாரிக்கணும் தான் தெரியுது இல்லையா? விசாரித்தது ஒருத்தங்களை நீங்கள் நல்லா விசாரித்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கான்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா உங்களுக்கு கணவர் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இந்த ஊர் என்ன விசாரிச்சிங்கன்னா அவங்களுடைய நிலைமைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லையா? புரிஞ்சுக்கணும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசாரிக்கிற ஒரு ஆழமாக விசாரிக்கிற ஒரு இறுதியும் நமக்கு இருக்குமானால் நிறைய ஆத்மாக்களை நம்ம ஆதாயம் பண்ணலாம். அல்லேலூயா. நிறைய ஆத்மாக்களை நம்ம சபை கொண்டு வரலாம். ஆழமாக விசாரிக்கணும். அல்லேலூயா. ஆழத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, பல கஷ்டங்களுக்குள்ள இருப்பாங்க, நெருக்கத்தில் இருப்பாங்க. அந்த எருசலேமில் இருக்கிறவங்க மகா தீங்கையும் நிந்தைகளையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை அவன் நினைச்சதானா கண்டுபிடித்தான். அல்லேலூயா. எருசலேமில் நம்ம 3 நேரம் சாப்பிடலாம். அங்கே இருக்கிறவங்க மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க. பஞ்சம், கடன், அந்த அதிகாரங்களை பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வரி கேட்குற ராஜாவை வரி கேட்குறார். வரி கேட்டு மக்களை தொல்லை பண்ணுறார். அப்போ அவங்களுக்கு கொடுக்க காசு இல்லை. பஞ்சம் வேற தேசத்தில் வந்துருச்சு. பஞ்சம் வந்துச்சு. நேபாளத்தார் வந்து யுத்தத்துக்கு வந்ததுனால எல்லாத்தையும் அடிச்சு என்ன செய்கிறான், இருக்கிறதெல்லாம் அழிட்டு போயிட்டான். பொன் பொருள்கள் எல்லாமே கொண்டு போயிட்டான். இவங்களுக்கு நகை இருந்தாலும் அதை அடை வச்சு என்ன செய்யலாம், வட்டி இந்த வரியெல்லாம் கட்டலாம். அடை வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. என்ன நகைகள் எல்லாம் அடிச்சு கொண்டு போயிட்டான். ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. நிலங்கள் இருக்கு, நிலங்கள் வீடுகள் இருக்கு. அந்த வீட்டை அடிச்சிடறாங்க, அடவு வைக்கிறாங்க. பொருள்கள் எல்லாம் அடவு வைக்கிறாங்க. அந்த நிலங்களை அடவு வைக்கிறாங்க. அப்போ நெகேமியா அதெல்லாம் வந்து விசாரித்து கண்டுபிடித்து இதை கேட்டு தெரிந்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜனங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டு எவ்வளோ கடன் இருக்குன்னு விசாரித்து எல்லாத்தையும் அந்த கடன் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்தவங்களையும் கூப்பிட்டு நம்ம சகோதரர் இருப்பா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்படி வட்டி வாங்கலாமா, செய்யலாமா, இதெல்லாம் பாவம் பாருங்கள், செய்யக்கூடாது சொல்லி ஆண்டவரை முன்னிட்டு சொல்லுவான். அல்லேலூயா. சொல்லும் போது அவங்களும் நல்லா கேட்பாங்க. கேட்டு நெகேமியாவுக்கு கீழ்படிக்கிறாங்க. ஏன்னா நெகேமியா ஒரு நல்ல ஜெப வீரன், நல்ல ஜெப வீரன், எல்லாம் ஜெபிக்கிறவன். அதில் நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது இதனாலாய் துக்கித்து, அழுது துக்கித்து, உபவாசித்து, மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, உபவாசித்து மன்றாடி துக்கப்பட்டு இரவு, அதுக்கு அடுத்த வருஷம் இரவு பகல்னு வரும். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன இருக்கு, இரவு பகலும் அவன் தேவனிடத்தில் இருக்க ஜனங்களுடைய பாவத்தினால தான் இவங்கெல்லாம் எதிரிகள் வந்து எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவரே இவர்களுடைய பாவங்களை மன்னிங்கன்னு இவன் கேட்பான் ஆண்டுகிட்ட. அந்த மாதிரி அந்த கடன் வாங்கினவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பேசி ஜபத்தினால நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவங்க புத்தி சொல்றதுன்னா கேட்குறாங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னால் கேட்பாங்க. அல்லேலூயா. இந்த வத்திராயிரம் பக்கத்தில் ஒரு சர்ச்சை போட்டுவிட்டாங்க, சர்ச்சை போட்டாங்க. அப்போ நான் அப்படி சுற்றி வரும்போது ராஜபாளையத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார், மத்தியில் சொல்லி. அவர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி சர்ச்சை போட்டி போட்டாங்க, நீங்கள் அவருடைய ஊழியம் செய்யுங்க அப்படின்னா. பெரிய செட்டு போட்டிருக்காங்க, ஓலை கட்டடம் தான், நல்ல பெருசாக இவ்வளோ அகலமாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வாரமாக சமையல்லாம் செய்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும்.
அங்கே போயிருங்க இந்த ஒழிச்சு செய்யணும், நீங்கள் பேசி ஜோம் பண்ணி அதை அடுத்து என்ன செய்யணும், நம்ம கூட்டி சாவியெல்லாம் இவருக்கு தான் இருக்குது, அவர் விசுவாசி வச்சுருந்தார், ஆனால் நடத்தக்கூடாதுன்றாங்க. ஜபம் பண்ண கொடுத்தாங்க. அப்போ நான் போயிட்டு ஜோமன் ஒரு மணி நேரம் நான் இன்னொரு தம்பியும் சேர்ந்து ஜோமன் பண்ணிட்டு அந்த ஊருக்காரர்கிட்ட போய் பேசணும். ஐயா நாங்கள் மாதிரி வந்திருக்கிறோம், நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஜபம் என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமையில ஜபம் பண்ணுவோம், அது நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொன்னேன். சரிதான். ஜபத்தினால் பாருங்க கதவை திறக்குது, வாசல் திறக்குதா? அல்லேலூயா. ஜபத்தினாலே திறக்கப்படாத ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. பணம் 10 செய்யும், ஜபம் 11 செய்து முடிக்கும். அவரே அல்லேலூயா சொல்லுவா. ஜபத்தினாலே பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஜபத்தினாலே வானம் கூட திறக்குது. அல்லேலூயா. ஆமா, எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இரவு நேரத்தில் போய் ஜெபம் பண்றான், ஒரு ஆச்சோரமாய் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறார், வானம் பார்த்தோம்ல, இயேசு ஜெபம் வானம் திறந்துதா? யாக்கோபு கல்லை தலையில வச்சு ஆண்டவரே சொல்லி படுத்திருக்கும் போது வானம் திறந்தது. அல்லேலூயா. வானம் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து அந்த மலையில ஒலிவ மலையில் போய் ஜபிக்கும் போது வானம் திறந்தது, மூலியம் சூரியன் போல பிரகாசித்தது வாசிக்கணும்ல. ஒரு ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்களுக்கு தென்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஒளி உள்ள மேகம், இருளான மேகம் இல்லை. அல்லேலூயா. இப்படியாக நீங்க வச்சீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது நல்ல வாசல்கள் திறப்பாங்க. அல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணுமா, கையில் ஒய்க்கி நல்லா கல்ல வச்சு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணுமா? என்ன செய்யணும், கல்ல வச்சு காலையில் எழுந்திரிச்சு பல்ல நல்லா தேய்ச்சி வாயை கழுவி அப்புறம் நல்லா முகத்தை கழுவி சோப்பு போட்டு கழுவி அப்புறம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அது இடையில ஒரு டீ கூட குடிச்சிட்டு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஒரு டீ கூட குடிச்சிட்டு சுத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு எல்லாம் சொல்லுவோம் அப்படி ஜெபம் பண்ணி கை வைத்து ஜெபம் பண்ணணும். காலையில் என்ன செய்யணும், கை வைத்து ஜெபம் பண்ணும்போது பெரிய வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. நாங்கள் மாதம் முழுவதும் ஜெயமா நடக்கும், வெற்றியா நடக்கும், எல்லா ஆசீர்வாதம் உங்க வீடு தேடி வரும். அல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபிக்கிறோம். நெகேமியா ஜெபிக்கிறவனா இருந்தா பாருங்க, அவங்களுக்கு இந்த ராஜா கண்களில் தயவு கிடைக்குது. ராஜா கண்களில் தயவு கிடைக்குது. ராஜா நெகேமியா 1:4 வருஷமா இந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. நெகேமியா 2:5 வாசிங்க. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். பாருங்க, நெகேமியா ஜெபிக்கிறவனா இருந்ததுனால, விசாரித்து ஜெபிக்கிறவனா இருந்ததுனால அவனுக்கு ராஜா கண்களில் தயவு கிடைக்குது. என்ன கிடைக்குது? கிடைக்குது. ராஜா போய் கேட்குறான், பர்மிஷன் கேட்குறான். ராஜாவே, இத்தனை ஆண்டுகளாக உமக்கு பணிவிடை செய்கிறேன். இப்போது எங்கள் தேசத்தில் எல்லாம் இந்த பாபிலோன் ராஜா வந்து யுத்தம் பண்ணி எல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாரு. நான் அதை போய் பார்க்கணும், விசாரிக்கணும். சொந்தக்காரங்கள் எல்லாரையும் குடும்ப கஷ்டத்தில் இருக்காங்க, பாடுகளில் இருக்கிறாங்க, நிந்தைகளில் இருக்கிறாங்க. நான் போய் விசாரிக்கணும். எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. அல்லேலூயா. 3 மாதம் எத்தனை நாள் கேட்டான்னு தெரியல. ஆனால் அந்த ஆலயத்தை 52 நாளில் கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எப்படியும் ஒரு 2-3 மாதம் அது மாதிரி இருந்து நிறைய காரியம் செய்யலாம். 3 மாதமாக கேட்டிருப்பான். அல்லேலூயா. வருஷக்கணக்கில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. 3 மாதமாவது எனக்கு வேணும்னு கேட்பான். அப்போ ராஜா
ஸ்ரீ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறா. ராஜா பக்கத்தில் யார் இருக்குது? ராணி உட்கார்ந்துருக்கிறா. இந்த ஆம்பளைங்க சரினாலும் பொம்பளைங்க சரின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், என்னங்க நீங்கள் நமக்கு சமையல்லாம் செய்ய ஆள் வேணுமில்ல, இவனை விட்டால் வேறு ஆள் இல்லை. எல்லாம் ஏமாத்திடுவாங்க, ஏதாவது விஷம் வச்சுக்குவான், இவன் நல்லவன், கர்த்தருக்கு பயந்தவன், அதனால் இவனை இருக்கட்டும் அவன் சொல்லி லீவு கொடுக்காம செய்திருக்கலாம் இல்லை. அவளும் என்ன பண்ணுறா? ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு கன்னியா, நல்லவன், அதனால் போயிட்டு வரட்டும், சந்தோஷமாக போயிட்டு வரட்டும், அல்லேலூயா என்று சொல்லி அவளும் சேர்ந்து அனுப்புறா. அனுப்புறது மட்டுமல்ல, என்ன செய்யறா? எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவங்க வழியில் நிறைய தேசங்களை கடந்து அவங்க எருசலேமுக்கு வரணும். வேறு வழியில் தேசங்களை கடந்து வர்றதுக்கு அவன் பிடிச்சிருவான், பிடிச்சி எரிஞ்சிருவான், உள்ளே போட்டுருவாங்க. அதனால் இவன் தேசத்துக்கு ஏவுவாங்க வந்தவன் அப்படின்னு பிடிச்சிருவான். அதுக்காக இவனை ராஜா கடிதங்கள் கொடுக்குறாரு. எல்லா தேசாதிபதிகளுக்கும் கடிதம் கொடுத்து என்னுடைய பாடபத்திரக்காரன் இவனுக்கு வழி விடுங்க சொல்லி. என்ன எதனால கிடைக்குது? தேவனை நோக்கி பார்ப்பதுனால. அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நீங்க திறமும் பார்க்கலாம். அழகான கண்கள் உம்மை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜெபத்தினால பாருங்க, அந்த ஆலயத்துக்கு மர வேலைகளுக்கு மரங்கள்லாம் கொடுக்குறான், மரங்கள் எல்லாம் கொடுக்குறான், பொருள்கள் எல்லாம் கொடுக்குறான். இவன் தனியாக தான் போகணும். தனியாக போகிறதுக்கு இவனுக்கு என்ன செய்கிற ராஜா இந்த வீரர்கள் இராணுவத்தை அனுப்புறாரு. இராணுவத்தில் உள்ள சிலரை நீங்கள் கூட போங்கப்பா, ஒரு குதிரையும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு குதிரையும் கொடுத்து அனுப்புறாரு. பாருங்க இவ்வளோ ஒரு அல்லேலூயா. நம்ம ஊரில் என்ன செய்வாங்க? சரி போறியா அப்பா, நல்லது, ரொம்ப நல்லது, இந்த 20,000 மாதம் கொடுக்குறோம், இது மிச்சமாக நம்ம மிச்சம்தான். என்ன ஒரு நல்ல புதுசாக போட்டோம்னா ஒரு 10,000 கொடுத்தா போதும். அப்படின்னு 10,000 நம்ம மிச்சமாகுதுன்னு சொல்லி போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா அது விரட்டுவான் இல்லைங்களா. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு? அவனுக்கு பாதுகாப்புக்கு ஆட்கள் அனுப்புகிறாரு, குதிரையை கொடுக்குறாரு, பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு, கடிதங்கள் கொடுக்குறாரு, பொண்ணெல்லாம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இல்லைங்களா? எல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷமா குரலையா சொல்லுங்க. இந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது? ஜெபத்தினால தான் கிடைக்குது. அல்லேலூயா. ஆமா, சில நாட்களாக துக்கித்து அழுது மன்றாடி வாசித்து இரவும் பகலும் போராடி ஜெபித்ததுனாலே தான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. கண்ணீரோடு உதைக்கிறவன் கண்ணீரத்தோட கண்ணீரோடு நீங்க செய்யற ஜெபம் ஒரு விதை, ஒரு ஜெபம் ஒரு விதை. அது முளைச்சி வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அல்லேலூயா. அதுக்கு களை எடுக்கணும். அப்புறம் தான் அது கனியை பார்க்க முடியும். கனியை பார்க்கணும். அதனால் ஜெபம் ஒரு விதை. நான் ஜெபம் பண்ணேன், உண்மை நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நெகமையா நினைச்சிருக்கான், எப்படியும் ஒரு 10-15 நாளாவது ஜெபம் பண்ணியிருப்பான். சில நாட்களாக ஜெபித்தன்றல்ல, இத்தனை நாள் சொல்லப்படல, அதனால ஜெபம் பண்ணியிருப்பான். ஒரு ஜெபம் பண்ணிட்டா ராஜா கிட்ட போய் உத்தரவு கேட்டுப்பான், நல்லா உடனே கிடைச்சிருக்கலாம். வேறு நீங்கள் ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றணும், தினமும் அபிஷேகத்தை நிறைஞ்சு என்ன செய்யணும்? அது தண்ணி ஊற்றி, அபிஷேகம் தான் தண்ணி, தண்ணி ஊற்றி 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 அந்த ஜெபம் என்ன செய்யுது? இப்போ நல்ல மரமாய் வளர்ந்து கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. கனி கொடுக்குது. ஆனால் இந்த யோவானில் சொல்றாரு, நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கனி
கொடுக்கிற மரம் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவைகள் என்ன செய்கிறேன்? சுத்தம், வெட்டிகளை எல்லாம் நறுக்கி சுத்தம் பண்றேன். அப்ப என்ன கனி கொடுக்கணுமா? கனி கொடுக்குறது அப்புறம் அதிக அதிக. இப்போ உங்களை 4 பேர் விசாரிப்பாங்க, இந்த அக்கானைக்கு நம்மளை விசாரிச்சாங்க, நம்மளும் விசாரிப்போம். விசாரிக்கிறதுக்கே விசாரி. கல்யாணம் வச்சா நீங்கள் உங்களுக்கு 100 ரூபா செய்தா அடுத்த இது செய்ய அடுத்த 100 ரூபா அவங்க அன்னைக்கு செய்கிறாங்க. சரி, இது பதில் செய்கிறது, இது அன்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிகமாக அன்பு பண்ணணும், அதிகமாக அன்பு பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க செய்யலையா, நீ செய்யணும். 100 ரூபா அவங்க தரல, வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க, ஆனாலும் நீ போய் செய்யணும். அல்லேலூயா. இது அதிக கனி. என்ன கனிமா? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? அன்பு கோருன்னு சொல்லாம அதிக அன்பு கோருன்னு சொல்றாரு. அதிகமாய் அதிக அன்பு, அதிகமான கனிகளை கொடுக்கணும் நம்ம அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க கொஞ்சம் அன்னைக்கு சரியா முகத்தை அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க, காட்டு போனாங்க. அதுவும் அது மாதிரி நீங்கள் நல்லா சிரிச்சு சந்தோஷமா என்ன செய்யணும்? அவங்ககிட்ட பேசணும். இந்த பழைய காரியங்களை மறந்துடணும். அவங்க செய்யலை, அவங்க பார்க்கல, வைக்கல, அது செய்ய வேண்டிய செய்யலை, அதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காம நீங்கள் அன்பு கூறணுங்க. அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக அன்பு கூறுங்க. யூதாசை கூட என்ன பண்ணுறாரு? அப்பம் ரசம் கொடுத்தாரா? இதெல்லாம் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். இது காட்டி கொடுங்க. ஏழை 3 வருஷமா சோகப்பட்டாண்டா, என்ன சீட்டா 30 வெளிக்காசுக்கு வேலை பேசிட்டு வந்துட்டு இருக்கியா, நீ எல்லாம் நாசமா போயிடுவான்னு சொன்னாரா? சிநேகிதனேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? அதான் அதிகமான அன்பு, அதிகமான கனிகள். அல்லேலூயா. ஆவியின் கனிகளை நம்ம அதிகமாக கொடுக்கணும். அவருக்கு சில நேரம் சொன்னார், அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. அப்போ ரசமா இந்த சாப்பிட்டு போப்பா, இல்லை எவ்வளோ அன்பு பாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பால் நம்ம நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எதெல்லாம் விசாரிக்கணும் நம்ம பார்க்குறோம். குடும்பத்தை விசாரிக்கணும், குடும்பத்தை விசாரிக்கணும். இந்த நரிக்குறவை ஒருத்தன் பஸ்ஸில் போகிறான், மனைவி புருஷனும் போகிறாங்க. அவன் அந்த மனைவி என்ன பண்ணுறா? பஸ்ஸிலேயே ஊசி பாசி வச்சுக்கிட்டு கோருக்குறா. என்ன செய்யறா? பஸ்ஸிலே கோருக்குறா. அதுக்கு பஸ் ஆறுது கொழுங்குது, பின் சீட்டில் உட்காந்துருக்காங்க பின்னாடி. நான் அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே கொழுங்குது, குழும்புனாலும் அது ஊசி அப்படியே கோர்த்துடுறான். கோர்த்து பார்த்தா அப்புறம் நம்ம வந்து அவங்கள தாழ்வான்னு நினைக்கிறோம். அப்படி எவ்வளோ பிரயாசப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஊசி தைக்கிறாங்க. அப்புறம் பஸ் ஒரு இடத்துக்கு நின்றவுடனே வாடி போய் என்னமோ கலந்துதான் பேசுகிறான். அவங்க பாசியில் ஒரு பேர் 2 வடையை வாங்கிட்டு வந்து அவள் தைச்சிக்கிட்டு இருக்காளா, ஓட்டி விடு. ஏன்னா அவள் தைச்சிக்கிட்டு வேலை செய்கிறாள, நீ சும்மா தான் இருக்கான், ஊட்டி விடு. எவ்வளோ அன்பு பாருங்க. அல்லேலூயா. இப்படி அதிகமாக அன்பு கொடுத்தா தான் நம்ம அந்த குடும்பங்களில் நடத்த முடியும், குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். எனவே நம்முடைய குடும்பத்தை எப்போதும் நம்ம அன்போடு விசாரிக்கணும். அல்லேலூயா. விசாரிக்கணும். 2வது நம்ம சொந்த பந்தங்களை விசாரிக்கணும். சொந்த 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். சரிங்களா? குடும்பத்தை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அதிலே சொல்லப்பட்டிருக்கோம் 1 வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, விதவைகளை விசாரிக்கணும், பாலிய புருஷர்களை விசாரிக்கணும், பெரிய புருஷர்கள் பெரியவர்களை ஆண்களை விசாரிக்கணும், அப்புறம் பாலிய புருஷர்களை விசாரிக்கணும், அப்புறம் விதவைகள் உத்தம விதவைகள் இருப்பாங்க அவங்கள விசாரிக்கணும் என்று சொல்லி குடும்பத்தை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு என்ன செய்றாரு? அவங்களை கனம் பண்ணணும். பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்த பெற்றோர்களை பிள்ளைகளை என்ன செய்யணும்? மதிக்கணும். அவர்கள் செய்ய வேண்டிய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை. அன்னைக்கு அவங்க நமக்கு பெற்றோர் நமக்கு சோறு கவனிங்க, பெற்றோர் நமக்கு சோறு போட்டாங்க, இனிமேல் நம்ம சோறு அவங்களுக்கு போடணும். அவங்களை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துடக்கூடாது.
ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு திட்டக்கூடாது, கனம் பண்ணணும்னு கற்று அல்லேலூயா இல்ல. அப்படி நம்ம சொந்த பந்தங்களை விசாரிக்கணும். இந்த நெகேமியாவுக்கு அப்படிப்பட்ட விசாரிக்கிற நல்ல சுவாபங்கள் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். மூணாவது, வேலை வியாபார ஸ்தலங்களை விசாரிக்கணும். ரெபேக்காள் என்ன பண்றா, அந்த ஒட்டகத்துல வந்து இவங்க 10 ஒட்டகத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ என்ன கேட்டு விசாரிச்சு, தண்ணி தாகமா இருக்கீங்களா, தண்ணி தர்றேன்றா, தண்ணி தரேன்னு சொல்லி கொடுக்குறா. அப்புறம் ஒட்டகத்தையும் விசாரிக்கிறா, ஒட்டகத்துக்கு நச்சணுமா, நான் தாரேன் அப்படின்னு. பார்த்தீங்களா, அவங்க யாருன்னு தெரியாது, மற்றவங்க யாருமே தெரியாது, இருந்தாலும் உபசரித்தால. சிலர் அறியாமல் அந்நியரையும் உபசரித்தது உண்டு. என்ன தூதர்களையும் விசாரித்தாங்க. அப்போ விசாரிக்கிற ஒரு சுவாபம் இருந்ததுனால தூதர்கள் வந்தபோது கூட அவங்க மனிதராக தான் வர்றாங்க பூமியில், அவங்க விசாரிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தூதர்கள் இருக்காங்க. அல்லேலூயா. பணிவிடை செய்யும், ரட்சிப்பை சோதரிக்க போகிறவர்களுக்காக பணிவிடை செய்யும் ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லு. அப்போ தூதர்கள் பழைய பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தூதர்கள் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு யுத்தங்கள் வந்தபோது கர்த்தரை நம்பி இருக்கிறனால கர்த்தர் தூதனை அனுப்பின அவனுக்கு வச்சு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பேதுரு ஜெயிலில் இருக்கும்போது என்ன கொடுத்தாரு, தூதனை அனுப்பி அவன் தான் கதவெல்லாம் திறந்து விட்டு வெளியே கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு சேர்த்து விட்டான். அல்லேலூயா. இல்லை, தூதர்கள் இருக்காங்க அவங்களுக்கு. ஐயோ யாரும் இல்லையே, நான் அதை ஆக்குறேன் என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தூதர்களுக்கு கட்டளை கொடுங்க, ஆண்டவரே தூதரை அனுப்புங்க, ஆண்டவரே எனக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை அனுப்புங்க, ஆண்டவரே ஒரே செய்ய கிளந்து அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். ரெபெக்காள் வந்தவங்கெல்லாம் விசாரிச்சதுனால பார்க்க அவங்க காதணிகள், கடகங்கள், வளையல்கள், பொன் வளையல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆசிரியர் கிடைச்சதா, விசாரிக்கிறவர்களுக்கு பலன் கிடைச்சதாமா? அல்லேலூயா. விசாரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுக்கு மேல விசாரித்து கொடுக்கிறவர்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அதனால வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அதனால நல்லா வேலை செய்யணும், வேலை செய்து சாப்பிடணும். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு மாணவனை வாத்தியார் திட்டுறார். இல்லை, அந்த காலத்தில் எல்லாரும் திட்டுவாங்க. மாணவர்களை என்ன சொல்லுவாங்கம்மா, நல்லா அடிப்பாங்க, காலில் மிதிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, நல்லா திட்டுவாங்க. அப்படி திட்டும்போது ஒவ்வொருத்தனையும் என்ன சொல்லுவாரு, மாடு மேய்க்கலன்னா நீ லாய்க்கு அப்படின்பாரு. சொல்லுவாங்க பார்த்து, நீ எல்லாம் என்னடா உட்பட போறா, உட்படா மாட்டாடா, நீ இந்த கூலி தொழில் தானே செய்வ. அப்போ ஒருத்தரை சொல்லியிருக்காரு வாத்தியாரே, நீ கல் உடைக்கதானா லாயக்கு அப்படி. என்ன லாயக்கு? கல் உடைக்கதானா லாயக்கு, நீ கல் உடைக்கிற வேலைக்கு தானே போவ அப்படின்னு சொல்லி திட்டினாரா. ஆனால் அந்த காலத்தில் திட்டினா பதிலுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். திட்டுறது நல்லது, திட்டுறது நல்லது. திட்டாதான் நம்ம நல்லா இருக்கும். 4 பேர் திட்டணும், நம்ம நல்லா இருக்கும். ஒரு நல்லா சொல்லுங்க. அதனால் அந்த கற்றுச்சு பேசிச்சு அந்த பையன் பேசினா சொல்லி வருத்தப்படாதீங்க, திட்டுறது நல்லது. அப்போ ஒரு நாள் அந்த ஒரு முதியவர் வந்து இந்த பையன் இந்த மாடு கல் உடைக்கிறதால அராய்க்குன்னு சொன்னாங்கல்ல, அவன் முயற்சி பண்ணி படித்து டாக்டர் ஆகிட்டான். என்னமாயிட்டான்? டாக்டர் ஆகி பெரிய ஒரு ஆஸ்பத்திரி போய் சேர்ந்து வேலை செய்யறான். அப்போ ஒரு வயசானவர் ஒருத்தர் வர்றார். வந்து, ஐயா வயிறு ரொம்ப வலிக்குது ஐயா. எத்தனை நாள் வலிக்குது? 4 நாளாக வலிக்குது. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா கல் என்னமா இருக்கு, உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குயா, வயிறு வலிக்கு
அதெல்லாம் கல்லெல்லாம் உடச்சி எடுத்துருவோம். மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் இருக்கு. நான் சொல்கிற மாதிரி செய்தால் கல்லெல்லாம் உடஞ்சிடும் அப்படின்னு டாக்டருக்கு படித்த பையன் சொல்கிறான். சொல்லி அவரை ஹாஸ்பிட்டல் பெட்டில் வச்சு கேண்டத்தை எல்லாம் பார்த்து கல்லெல்லாம் அப்போ உடைச்சாச்சு. உடைச்சி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், அந்த பையனுக்கு தெரிஞ்சு வச்சு வந்தவன் யாருன்னு வாத்தியார் தான். இவரை கல்லை உடைப்பான்னு சொன்ன வாத்தியார் தான் வந்திருக்காரு. இவனுக்கு தெரியுது, ஆனால் அவருக்கு யாருன்னு இவனுக்கு தெரியல. பல வருஷங்கள் ஆயிடுச்சுல. கொஞ்சம் ஐயா நீங்கள் யாரும் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஞானசம்பந்தன். நீங்கள் வாத்தியாரா இருந்தீங்களா? நான் மாணவனாக இருந்தேன் தெரியுமா? என் பேர் தாமோதரன். வாத்தியார் மாணவனாக இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். ஏன் அந்த பையனா நீ? ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல கல்லை உடைக்கதான் லாய்க்குன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு உங்கள் கல்லை நான் உடைச்சிருக்கேன்ல. கிட்னியில் இருந்த கல்லை என்ன பண்ணியிருக்கேன்? உடைச்சிருக்கேன்ல. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு நல்லா என்ன செய்ய டாக்டராக நான் ஆகி நல்லா முன்னேறிட்டேன். இப்போ நல்லா வந்துட்டேன்யா அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அதனால வேலை செய்யணும். வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொன்னார். ஆகவே சபை ஊழியர்களை அடுத்ததாக நம்ம விசாரிக்கணும். பேசுகிற அழைக்கப்பட்ட போது சபையை ஆரம்பிச்சதாங்க விசாரித்து யாக்கோபை கொண்டு விட்டாங்க. அடுத்து பேதுருவை கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சு ராத்திரம் போராடி ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் கொண்டுருவாங்க விசாரித்ததுனால தெரிஞ்சது. அல்லேலூயா. சபையார் ஊழியரை விசாரித்தார்கள். அதுபோல ஆதி சபையாரை போல நாமும் ஊழியரை விசாரிக்கிறோம். ஊழியருக்கு என்ன நடந்தது கேட்கணும். அல்லேலூயா. அப்படி விசாரித்ததுனால இரவுகளாக ராத்திரி முழுவதும் எல்லாம் சேர்ந்து ஒரே ஜபம். புரியாமலும் ஜபம் போட்டு ஆர்டர் தூதன் பேர் செய்தார். விடுவித்து வீட்டுக்கே உடனே சேர்த்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ விசாரிக்கிறதுனால நம்ம ஜபிக்க முடியும். ஒன்று யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் உதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதோ, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதும், தேவனுக்கு முன்பாக மாசில் அதை சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று வாசி. ஆகவே விசாரிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். 2வது பாரப்படுகிறவனா இருந்தான். நெகேமியா என்ன செய்யலாமா? பாரப்படுகிறவர்களா. நெகேமியா 1:4 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சென்னாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவன் நோக்கி 6ஆம் வசனத்தில் இரவும் பகலும் மன்றாடி இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டிக் கொண்டா பாவ அறிக்கை செய்தான் என்று வாசிக்கிறோம். ஊழியருக்கு அந்த மாதிரி அற்பம் அந்த பாரம் இருக்கணும். விசுவாசிகளுக்கு பாரம் இருக்கணும். சபைக்கு ஒரு ஆள் வரலன்னா கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அடுத்த வாரம் வரும்போது ஏன் வரலன்னு கேட்கணும். இப்படியாக சபையை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஊழியர்களை விசாரிக்கணும். விசுவாசிகளை விசாரிக்கணும். அல்லேலூயா. விசாரிக்கிற ஊழியம் தான் நல்ல ஊழியம். சபைகளில் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் புத்திமதி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த சபையும் சொல்ல மாட்டான். ஆகவே பெந்தகோஸ்த சபையின் ஊழியர்கள் வளர காரணம் விசாரிப்பு. அல்லேலூயா. விசாரிப்பு தான். இயேசு கிறிஸ்து இந்த காலங்களிலே அவர் விசாரித்தார். எல்லாரையும் விசாரித்தார். பேதர் மாமியா படுத்திருந்த போது உனக்கு என்னமா செய்யுதுன்னு கேட்டார். அல்லேலூயா. அவர் ஜொராடிக்குதியா அப்படின்னு சொன்னா 3 நாளாக எந்திரிக்க முடியலை. அது தொட்டாரே எந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து 38 வருஷம் படுத்தவங்க விசாரித்தார். விசாரிக்கிற குணம் நமக்கு இருக்கணும். பாரப்படுகிற குணம் இருக்கணும். அல்லேலூயா. பாரப்படணும். ஆத்மாக்களுக்காக பாரப்படணும். மக்கள்லாம் 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து இன்னும் நரகத்தை நோக்கி தீவிரமாக போய்கிட்டு இருக்காங்களே. ஆண்டவரே ஜெபிக்கணும். நம்முடைய சொந்தக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தரம் கட்டும்போது தேவனுக்கு சுத்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறதுனால நீங்கள் ஜெபித்தால்தான் அவருடைய சுத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண எதுக்காக ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ண அவருடைய சுத்தம் பூமியில் நிறைவேறும். சரியாடா? அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஜெபிப்போம், பாரப்படுவோம். இயேசு சிலுவையில் தொங்கும்போது கூட ஜெபம் பண்ணார்.
ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அவனா அந்த ஜபத்தை ஏறெடுக்கலன்னா வைங்களேன், தேவன் கோபமா பற்றி எரிந்துட்டு இருப்பார். ஐயோ என் மகனை இப்படி குடும்பப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாருன்னா தொடங்குது. ஆண்டவர் கண்ணையை மூடிட்டார், திராக பண்ணிட்டாரு, கண்ணையை மூடிட்டார். இவர் இப்போ ஜெபம் பண்ணதுனால அங்கே ஆண்டவர் முகத்தை அங்கே திருப்பிட்டார், மகனை பார்க்காம. இல்லைன்னா எல்லாரையும் அன்னைக்கே என்ன சொல்றாரு, க்ளோஸ் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவும் பாருங்க, ஏன்டா நீ அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா? அறியாமல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒரு பாரம் உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. பாரம் இருக்கும். இந்த சிலுவையில் கூட ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு பாரம் இருந்ததுனால அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். பக்கத்துக்கு ரெண்டு கல்லே ரட்சிக்கப்பட முடியல. ரட்சிக்கப்பட்டதுனால அவனுக்கு அவன்கிட்ட கேட்டார், என்னப்பா உனக்கு வேணும்? நானும் பரலோகத்துக்கு வரணும்ன்றான். இப்போ இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசிகள் இருப்பாய். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சிலுவையில் கூட பாரப்படுகிறான். மூணாவது நம்ம கடந்து செல்வோம். நெகேமியா பிரயாசப்படுகிறவனாக இருக்கிறான். பிரயாசப்பட்டான். அந்த தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான். பிரயாசப்பட்டு போய் அந்த எருசலேமுக்கு போயிட்டான். போயிட்டு அந்த கூட போன அந்த வீரர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாம் தனியாக வச்சுட்டு இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குதிரையில் ஏறி அந்த நகரத்தை பூரா ராத்திரி ஒரு ரவுண்டு சுற்றி வர்றான். ஒரு ரவுண்டு சுற்றி வருவான். சுற்றி வந்த எருசலேம் அந்த இடிபட்டு கிடக்கிற அலங்கங்கள், ஆலயத்தை எல்லாம் பார்க்குறான் ராத்திரியில் போய். அப்போ ஒருத்தர் கேட்குறான், என்னப்பா நீங்கள் பயப்படாமல் இப்படி ராத்திரியில் எல்லாம் போகிறாரு? தேவனுடைய மனுஷன் பயப்படுவானோ அப்படின்னு. தேவனுடைய மனுஷன் பயப்படுவானோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு தைரியம் கிடைத்தது. ஜபத்தினால தைரியம் கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. அல்லேலூயா. ஜபம் பண்ணா ஞானம், அறிவு, கிருபை எல்லாம் ஆண்டவர் தருவார், தைரியத்தை தருவார். நீதிமான்கள் எப்படி இருக்காங்க? சிங்கத்தை போல தைரியமா இருக்காங்க. ஜெபிக்கிறதுனால நீதிமான்கள் இருந்ததா ஜெபம் பண்றான். அதை ஜெபிக்கிறதுனால தைரியம் கிடைக்கும். அப்போ அவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன செய்யறான்? ஆட்களோடு பேசினான். அவனுக்கு எதிராக சன்பலாத்து, தொபியா, கேசேம் என்று 3 பேர் எழுதிட்டான். 3 பேரும் அங்குள்ள கலெக்டர்கள், அங்குள்ள தாசில்தார்கள், அங்குள்ள ஆரை வீரா. அவங்க என்னதுடா, அதெல்லாம் நீ எப்படி கட்டுவ? அதெல்லாம் நீ கட்டக்கூடாது, உன் வேலையை பார்த்துப்போ. நீ என்னடா நான் வந்து கட்டுவ எங்கள் ஊரில் வந்து அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்த்து நின்றார். ஆனாலும் நெகேமியா பயந்து ஓடி போகிறார். அல்லேலூயா. என்னை போல ஒருவன் பயந்து ஓடுவானோ என்று சொல்லி எதிர்த்து பேசி தைரியமாய் நின்று, ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் வேலை. அல்லேலூயா. உங்கள் கையில் என்ன இருக்கணுமா? ஒரு கையில் பட்டயம் இருக்கணும், ஒரு கையில் வேலை செய்யணும். பட்டயம்னா என்னது? பைபிள் தான் பட்டயம். நல்லா சொல்லுங்க. இந்த வேதாகம்னா உங்களுக்கு பட்டயம். இது எப்போதும் உங்க கையில் இருக்கணும், வலது கையில் இருக்கணும், இடது கையில் வேலை செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், இடது கையில் அது அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வேதவாசி ஜெபித்து அப்படி சுத்தம் செய்துக்கிட்டே வேலையை செய்யணும். அல்லேலூயா. வேலை ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் வேலை. இது 2மே அணைக்கு போயிடும்னு ஆண்டு சொல்றாரு. நீங்க நித்தியமாய் வாழ்வதற்கு, நித்திய ஜீவனோடு பெற்றுக்கொள்வதற்கு, ஜீவனோடு கூட நீண்ட காலங்களாய் வாழ்வதற்கு பட்டயம் உங்க கையில் எப்போது இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இது என்ன பட்டயம்? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். பாத்தியார் கேட்டாராம் போயிட்ட, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் எது அப்படின்னு சொல்லி பனமட்டை அப்படின்ட்டாங்க. பனமட்டைக்கு 2 கருக்கு இருக்கா, 2 பக்கமும் அந்த ஒரு அறுக்கிற மாதிரி இருக்கும். முட்டாப்ப இல்லை, நான் என்னடா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பைபிள் தானே சொல்லி கொடுத்தேன். இதாண்டா இருபுறம் கருப்புள்ள பட்டயம்
இப்போ எடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யுது? ஒரு விரல் நீ வேற வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லும்போது இந்த 4 விரல என்ன சொல்லுது? 4 விரல் என்ன சொல்லுது? நீ வாசித்தாயா? கேட்குதா? அதனால இது வந்து 2 பேரையுமே விஷயம், இந்த பிரசங்கம் 2 பேரையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே வெட்டும், 2 பேரையும் வெட்டும், உங்களையும் வெட்டும், என்னையும் வெட்டும். நல்ல நிகழ்மையா கடைசியாக நம்ம பார்க்குறோம், சீர்திருத்தங்களை செய்தான். 4வது என்ன பண்ணா? சீர்திருத்தங்களை செய்கிறவராக இருந்தான். அந்த நாட்களில் நிறைய கடன் வாங்கியிருந்தான்னு சொன்னோம்ல, அந்த கடனில் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கடன்லாம் கூட எல்லாத்தையும் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருடைய கடன்களையும் மன்னிக்க சொல்லி அதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு இருந்த நிந்தைகள் பாடுகள் எல்லாத்தையும் ஊரில் போய் நல்லா பேசி எல்லாத்தையும் சரிப்படுத்தி அவன் நினைச்சுதான் அடகு வாங்கக்கூடாது என்று கண்டித்து பேசினான், கட்டளை இட்டால். சீர்திருத்தம், நிறைய சீர்திருத்தங்களை செய்கிறான். அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருந்தாங்க. மோவாபியர், அம்மோனியர் அவங்களெல்லாம் கட்டிருந்தான். இவன் போய் அங்கே போய் ஊரில் விசாரிக்கிறான். ஒவ்வொருத்தன் சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பேசுறதுன்னு யூத பாஷையில் பேசும்போது அந்த பிள்ளைகள் அம்மோனியர் பாஷையில் பேசுறது, மோவாபிய பாஷையில் பேசுது. யூத பாஷை தெரியல. ஐயோ நம்ம பாஷை தெரியல இந்த பிள்ளைகளுக்கு, அப்போ அந்நிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி புருஷன்மாரெல்லாம் கூப்பிட்டு அந்நிய ஸ்திரீகளெல்லாம் கூப்பிட்டு பொம்பளையில் பார்த்து அந்நிய ஸ்திரீகள்லாம் ஓடி போயிரு, இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய இது இடம் ஸ்தலம், இதில் தேவ பிள்ளைகளாக இருக்கணும், ஓடு அவனுக்கு விரட்டி விட்டுட்டான். கொஞ்சம் வரும் ஓடிட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் போக முடியாது, என்ன செய்வார்னு ஏற்றுனாங்க. வாடி சொல்லி பிடிச்சி மண்டை பொடி பிடிச்சி இழுத்து போட்டு கன்னத்தில் ஒரு அடி கொடுத்து ஒரு சொல்லுங்க பரிசுத்தப்படுத்தினான். எருசலேமை ஹல்லேலூயா, இஸ்ரவேல் தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான். அங்கே பாடகர் குழுவை ஏற்படுத்தினான், மியூசிக் வாசிக்கிறவர்களை ஏற்படுத்தினான், ஆராதனைக்கு லேவியரை ஏற்படுத்தினான், அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அங்கே சபையின் ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தான், தசமபாக காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னான். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினான். ஹல்லேலூயா. பல சீர்திருத்தங்களை அவன் செய்து முடித்து அவன் அந்த கட்டடத்தை கட்டுவது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்வதெல்லாம் நல்லா செய்துட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். ஒரு எல்லாம் சொல்லுங்க. அது மாதிரி நாம எல்லாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? சரியா செய்து போகணும். பவுல் சொல்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாள் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய நாள் வரப்போகிறது. நான் மகிமையிலே அவரோடு மறுரூபமாய் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அந்த நாளிலே நான் வீணாக பிரயாசப்பட்டேன், வீணாக நான் என்ன செய்வேன் ஓடினேனே என்று நீ சொல்லாதே. அப்படி நீ சொல்லாமல் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு என்ன செய், கிறிஸ்துவின் நாளை சந்திக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாள் வர போகிறது. நம்ம எல்லாவற்றையும் நன்றாக செய்து முடித்தவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் நான் சரியா ஜெபம் பண்ணலையே, எதுவும் வாசிக்கலையே, பாஸ்டர் சபைக்கு சரியா வராமல் போயிட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பவுலை போல எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஆமா, போராடணும். ஜெபம் வந்து ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. ஜெபம் வந்து போராட்டம். வேதவாசிக்கு ஒரு போராட்டம். சாத்தா விட மாட்டான், வாசி விடுறாடா. பைபிளை தொக்கணும்னா அங்க ஒரு பிள்ளை அம்மா ஜெம்பனை முட்டி போட்டோம்னா வெளியே ஒருத்தர் ஒரு அம்மா வந்து ஜோதின்னு கூப்பிடுது. ஒரு போராட்டம். ஆராதனைக்கு வரணும்னா ஒரு போராட்டம். மாமியார் போட்டு இந்த நம்ம
மோசே 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தான். அப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான். அவனை ரொம்ப என்னால் முடியும், நான் எல்லாத்தையும் செய்திருவேன் அப்படின்னு சொல்லி நான் தான் ராஜான்னு சொல்லி ரொம்ப திமிர் பிடிச்சி அங்கே ஒரு கொலையெல்லாம் செய்தான் அப்படின்னு பைபிள் படிக்கிறோம். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு, 40 வருஷமா அவனை உரிட்டு உரிச்சு விட்டாரு. என்ன பண்ணாரு, உரிட்டு உரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி நம்ம கடைசியா 80 வயசுல ஊழியத்துக்கு கூப்பிடும் போது என்ன சொல்றான், ஆண்டவரே எனக்கு பேச முடியல, மந்த புத்தி, எனக்கு திக்குனா வாயி, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை விட்டுருவோம் அப்படிங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடியடியில் அடைச்சு உதவி வச்சு உரிச்சு விட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகளை மாமனார் வீட்டில் போய் உரிக்கிறார். அல்லேலூயா. மாமியார் வீட்டில் கொண்டு போய் உரித்து எடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை மாமனார்கள் மருமகள் உரிச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நீ சரிப்படாதனால உன்னை சரியாக்குவார். அல்லேலூயா. நீ சரியாகிற இடத்துல தான் வந்திருக்கிற, உன்னை சரியாக்குவார். அவன் மோசையை சரியான இடத்துல கொண்டு வந்து சரியாகிறார். அல்லேலூயா. சரியாக்கி ஊழியத்தில் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர்களை உருவாக்குகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் செய்யணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யணும், கணவர் வாழ்க்கையில் செய்யணும். சீர்திருத்தங்களை ஏற்படுத்துங்கள், அதை சரிப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் முடித்து மகிமை நாள் வரப்போவது கிறிஸ்துவின் நாளிலே சந்தோஷமாக அவரை சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.